ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இப்போ தான் வந்து ப்ரமோ 2 பார்த்துட்டு வரேன். அந்த ப்ரமோ 2ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா திவாகர் அண்ட் பார்வதி உட்காந்து பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, கமருதன பத்தி பேசுறாங்க அவங்க 2 பேரும். கமருதன் கிட்ட வந்துட்டு பார்வதி சேஃபா ஃபீல் பண்ணலையாம். ஆல்ரெடி கமருதன் வந்து சில பேட் டச்லாம் என்ன பண்றாப்புல, அது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாரி பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமருதனோட பழகுறது சேஃபா எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரே டைம்க்கு 2 பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ட்ரை பண்றாரு. அது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இவங்களும் வந்து நல்ல கம்பெனி குடுத்தாங்க தானே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர் பேசிக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும், அப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நெறைய விஷயங்கள் வந்து சாப்பிடும்போது டைனிங் டேபிள்ல சில விஷயங்கள்லாம் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. அது இல்லாம பார்வதி வந்து கமருதன் மேல கால தூக்கி போட்டு படுக்கிறது, இந்த மாரி நெறையா சீன்கள்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்க. ஓகே, எங்கேயோ வந்து இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, திடீர்னு இப்ப வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்வதி கமருதன் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து கமருதன நம்மளுக்கு காட்டுறாங்க. கமருதீன் பார்த்தீங்கன்னா, அரோராவோட பேசிட்டு இருக்காரு. கும்பலா உட்கார்ந்து தான், தனியா பேசல. அரோராவோட பேசிட்டு இருக்காரு. ஸோ பார்வதிக்கும், கமருதீனுக்கும் இடையே இப்ப என்ன நடந்தது தெரியல. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. நேத்து வந்து கூட தோள்லலாம் படுத்துட்டு இருந்தாங்களே பார்வதி, கமருதீன் ஷோல்டர்லலாம் படுத்துட்டு இருந்தாங்க. கமருதீனும் வந்து எல்லா இடத்துலயும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தாரே. என்ன நடந்தது இவங்க 2 பேருக்குள்ள? அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எபிசோட் ஃபுல்லா பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். பட் இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்குல்ல. ஒண்ணு வந்து திவாகர பத்தி கமருதீன் கிட்ட போய் சொன்னாங்க ஜெயில்ல. "உன்ன பத்தி அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுமா? ச்சே! அவர்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இப்போ அப்படியே 2 நாள் கழிச்சு பார்த்தா திவாகர் கிட்ட வந்து கமருதீன பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. "என்ன ட்ரை பண்றீங்க பார்வதி?" அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு இருக்கு. "என்னதான் ட்ரை பண்றீங்க பார்வதி?" அப்படின்னு தான் கேட்கணும் போல இருக்கு. இவங்கள பத்தி அவங்க கிட்ட தப்பா, அவங்கள பத்தி இவங்க கிட்ட தப்பா பேசுறதுக்கு வந்துட்டு கமருதீன் அவ்ளோ க்ளோஸா போறாப்ல அப்படின்னு அ பார்வதி சொன்னாங்கன்னா, அதுக்கு ஸ்பேஸ் குடுத்ததும் வந்து பார்வதி தான். அவ்ளோ க்ளோஸா அவங்களும் இருந்தாங்க. ஸோ பார்வதிக்கு கிட்ட வந்து கமருதீனுமே க்ளோஸா நடந்துக்கிட்டாரு. எனக்கு கமருதீன பொறுத்தவரைக்கும், தப்பா பேசுறவரு தான். அவர் இல்லன்னு சொல்ல. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இடம் குடுத்தா, இடம் பிடிக்க நெனைக்கிற ஒரு மனுஷன் தான்ற மாரி தான் தோணுது. ஆனா, எனக்கு தெரிஞ்சு இங்க கேம் விளையாடுறது அப்படின்னு பார்த்தா, பார்வதியா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. பார்வதி வந்து கமருதீன வச்சு ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. அப்படின்னு தான் தோணுது. அதுவும் திவாகர் கிட்ட இருந்து விலகி போன பார்வதி, இப்ப திவாகர் கிட்டயே வந்து எங்க வந்து கமருதீன பத்தி பேசுனா, அங்க வந்து ரொம்ப பேடா ப்ரொஜெக்ட் ஆகுமோ, ரொம்ப கூட சேர்ந்து யார் ரொம்ப தப்பா பேசுவாங்களோ, அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. திவாகர் கிட்ட வந்து இப்ப வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து ரொம்ப மோசமானவன். எந்த எந்த விஷயத்துலயுமே அவன நம்ப முடியாது அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். எபிசோட் பார்த்தா தான் அதோட கிளியர் பிக்சர் புரியும். இல்லன்னா நெறைய நெறைய கிளிப்பிங் எடுத்து போட்டுருவாங்க இன்ஸ்டால எப்படியோ. நம்மளுக்கு எப்படியோ இது ரிலேட்டடா வந்து கிளிப்பிங்ஸ்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ அத பார்த்து நம்மளுக்கு நியாயம் என்ன, தர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் திரும்பி பிரிய போறாங்கங்க. இப்ப பார்வதி திரும்பவும் திவாகரோட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ திவாகர் அண்ட் பார்வதி ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பவும் மலருது. கமருதீன் அண்ட் பார்வதியோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆகுது. இதுதான் இன்றைய நிகழ்வுகள் பிக் பாஸ்ல. நான் நான் திரும்பி மீட் பண்றேன் உங்கள. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமிமா. டேக் கேர்.